வியாழக்கிழமை புதுமை 25ஆம் புதுமை. சம்மனசுக்களால் தேவ நற்கருணை கொடுக்கப்பட்ட அற்புதம். இயேசு சபையைச் சேர்ந்த புனித ஸ்தானிஸ்லாஸ் கோஸ்கா என்பவர் இளவயதாய் இருக்கும் போது தேவ நற்கருணையின் பேரில் மகா பக்தியாய் இருந்ததினால் தேவ நற்கருணை வழியாக அவரிடத்தில் இருமுறை அதிசயமான புதுமை சம்பவித்தது. புனித ஸ்தானிஸ்லாஸ் இயேசு சபையில் சேரும் முன்பு வியன்னா நகரில் கல்வி கற்கும் போது ஒரு சமயத்தில் கடின வியாதியாய் இருக்கையில் நன்மை வாங்க வேண்டும் என்று மகா ஆசையோடு அங்கிருந்தவர்களை கேட்டார். ஆனால் அவர் இருந்த மாளிகைக்கு உடையவன் பதிதன் ஆனபடியால் குருவானவர் தன் அரண்மனையில் தேவ நற்கருணை கொண்டு வர அவன் சம்மதிக்கவில்லை. ஆயினும் சர்வேஸ்வரன் புனித ஸ்தானிஸ்லாஸின் ஆசையை குறித்து புதுமையாக அவர் நன்மை வாங்க உதவி செய்தார். அது எப்படி எனில், சம்மனசுக்கள் புதுமையாக தேவ நற்கருணையை கொண்டு வந்து அவர் இருக்கிற வீட்டில்தானே அவருக்கு கொடுத்தார்கள். அவர் இயேசு சபையில் சேர ரோமாபுரிக்கு போகும்போது வழியில் ஒரு கோவிலை கண்டு அதை கத்தோலிக்க கோவில் என்று நினைத்து அங்கே போய் தேவ நற்கருணை வாங்குவதற்கு ஆயத்தமாய் இருந்தார். அந்த கோயில் பதிதருடைய கோவில் என்று அறிந்ததும் மகா கஸ்தி அடைந்தார். அவர் தேவ நற்கருணையின் பேரில் வைத்த ஆசையை குறித்து ஆண்டவர் செய்த உதவியாவது, சம்மனசுக்கள் மனிதருடைய சாயலாய் வந்து அவருக்கு தேவ நற்கருணை கொடுத்தார்கள். கிறிஸ்தவர்களே, நசரேத் என்னும் ஊரில் புனித கன்னிமரியாளின் வீட்டில் கபிரியேல் சம்மனசு மங்கள வார்த்தை சொன்னதினாலும் அந்த வீட்டில் சுதனாகிய சர்வேஸ்வரன் பரிசுத்த கன்னிகை இடத்தில் மனிதாவதாரம் செய்ததினாலும் அந்த வீட்டில் தானே இயேசுநாதரும் தேவமாதாவும் புனித சூசையப்பரும் அநேக நாள் இருந்ததினாலும் இப்போது அந்த வீடு முத்து மாணிக்கங்களினாலே பதிக்கப்பெற்று தேவமாதாவினுடைய வெகு நேர்த்தியான கோவிலாயிருக்கிறது. அதில் அடிக்கடி அநேக புதுமைகள் சம்பவிக்கின்றன. கிறிஸ்தவர்கள் அந்த திரு வீட்டை காண்கிற பாக்கியம் எங்களுக்கு வராதோவென்று ஆசையோடு சொல்லுவார்கள். ஆனால் நமது ஆண்டவர் அடங்கிய தேவ நற்கருணையை வாங்குவது எல்லா பாக்கியத்தையும் பார்க்க மேலான பாக்கியமாகும். இப்போது லொரேத்தோ என்னும் தேவமாதாவின் கோவிலுக்கு நீங்கள் போனாலும் அதில் இயேசுநாதரும் தேவமாதாவும் வசித்தார்கள் என்று நினைக்கிறதே அல்லாமல் இப்போது முன்போல அவர்கள் அங்கே இருக்கவில்லை. ஆயினும் தேவ நற்கருணையில் இயேசுநாதர் தாமே இருக்கிறார். ஆகையால் அங்கே போக வேண்டுமென்று ஆசையை பார்க்க, நன்மையை வாங்குவதற்கு அதிக ஆசைப்படுவது நியாயம்தானே. மகாத்மாவான தோமாஸ் அக்கம்பிஸ் என்பவர் தமது புத்தகத்தில் ஒரு ஸ்தலத்தில் மாத்திரம் தேவ நற்கருணை இருந்தால் அதை வாங்குவதற்கு கிறிஸ்தவர்கள் எத்தனை ஆசையோடு அவ்விடத்திற்கு வருவார்கள் என்று எழுதியுள்ளார். இப்படியானால் தூரத்தில் இருக்கிறவர்கள், பற்பல விக்கிரமுள்ளவர்கள் அந்த ஸ்தலத்திற்கு போக இயலாததினால் அநேகம் பேர்கள் நன்மை வாங்காமல் இருக்க வேண்டும். இதனால் இயேசுநாதர் தமது அளவில்லாத தயையினால் குருவானவர் எங்கே பூசை செய்வாரோ அவ்விடத்தில் தேவ நற்கருணையை கட்டளையிட்டார். ஆண்டவர் இப்படி கொத்த தயை செய்திருக்க அதன் பேரில் ஆசை இல்லாதிருக்கலாமா? எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.